எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோபோ சங்கர் பேசுறேன். அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்திலேயே பிரச்சனை இல்லாத ஒரு இடம் இருக்குன்னா அது சுடுகாடு மட்டும்தான். அதாவது இந்த தேசத்தில் அளவு குறிப்பு கொடுப்பதை விட அன்பு குறிப்பு கொடுங்கள், அப்பொழுதாவது தேசம் தலைக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நேரத்தில் எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அதை கொடுக்கறதுல நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு வந்து 32 பற்களையும் கூப்பிட்டுருக்கு. வாங்க, உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. எவ்வளோ வரை கடுமையான உணவையும் அரைச்சி சுவையாக எனக்கு தரீங்க நான் சாப்பிட்றதுக்கு. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு உதவியும் செஞ்சதில்லை. அதனால் ஏதாவது உதவி வேண்டாம் கேளுங்க அப்படின்னு நாக்கு 32 பற்கள்கிட்டையும் சொல்லியிருக்கு. அதுக்கு பல்கெல்லாம் சேர்ந்து நீ ஒன்றும் எங்களுக்கு உதவி செய்யாமையா, உதத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும். எவனு ரோட்டில் வரணும் அவன் போகிறேன்னு வையாத, அவன் ஒன்றி விட்டுவிட்டு அடித்து பள்ளப்புறம் கழட்டி போயின்னு என்னையத்தை வச்சுட்டு போகிறேன். தயவுசெய்து அந்த ஒன்றை மட்டும் செய்யாமல் போஇருந்தால் அது எங்களுக்கு பெரிய இது மாதிரி. ஆக ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் நம்ம சில நேரங்களை தப்பாக பண்ணுறதான் சில நேரம் நகைச்சியாக முடியும். அன்றைக்கி அவங்க தாத்தா சொல்லியிருக்கார், ஸ்கூல் கூட்டு போகிறக்கா எல்கேஜி பிள்ளை, டேய் பையா உன் லஞ்ச் பேக்கை நான் எடுத்துக்கிறவா அப்படின்னு. வேணாம் தாத்தா அப்படின்னு. சரி உன் ஸ்கூல் பேக்கை நான் எடுத்துக்கிறவா அப்படின்னு. வேணாம் தாத்தா அப்படின்னு. அப்புறம் என்னத்தை எடுத்துக்கிறார், ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன், நீ என்னையை மட்டும் தூக்கி அப்படின்ட்டான். அதை முதல்ல அவங்க செஞ்சுருக்கலாம். அதுக்கடுத்து அவர் திகச்சின்றார். இன்னொருத்தன் பெருமையா, எங்கள் தாத்தா தலையில் ரோசாப்பூ விழுந்து அதே இடத்துல செத்து போனாரா அப்படின்னு. என்னடா அநியாயமாக இருக்குது, ரோசாப்பூ விழுந்து எப்படி அதே இடத்துல சாவார், தொட்டியோடு விழுந்துருச்சு. அதுக்கு அடுத்த வரையை கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு பஞ்சிங் விட்டுட்டு நம்மளை திகைக்க விட்டுட்டு அடுத்த காரியம் செய்கிறது. இல்லை உனக்கு சின்ன பையன், உங்கள் அப்பா உன்னை அந்த அடி அடிக்கிறாரு, அடின்னு அடிக்கிறாரு, மிதிக்கிறாரு. ஒரு அழுதுண்ணா அவர் காது கேட்காதில்ல, எதுக்கு வீணா அழுது. அப்போ காது கேட்கான்றக்காக எல்லா கொடுமையும் தாங்கிக்கிட்டா இருக்க முடியும். ஒரு வரியிலும் கவுப்பாங்க. கடைக்கு போயிட்டு ஏதோ ரூபா தலை கொடுத்துருக்கேன், கடைக்கார் வாங்கி பார்த்து, ஏழை தம்பி ஒரு ரூபா நோட்டில் உலகமே தெரியுதாடா அப்படின்னு இருக்காரு. அப்படியா, என் சிவப்பு சைக்கிள் ஒன்று காணாமல் போச்சு தெரியான்னு பாருங்க அப்படின்னு இருக்கான். அவர் ரூபாய் நோட்டை சுற்றி கீழே விட்டார். என்ன அடுக்கிறது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஸ்கூலில் பழகிறாங்க. வாத்தியார் சொல்லியிருக்கு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க, உங்கள் வயசுலாம் நான்லாம் பொறுமையாக ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன்டா. வேலை பார்த்து 3 வருஷத்தில் அந்த ஹோட்டலுக்கு நான் முதலாளி ஆகினேன் தெரியுமா. நீங்கள் ஆகுறீங்களா? இப்போலாம் அப்படி ஆக முடியாது. ஏன், கல்லாப்பேட்டியை பூட்டிகிட்டுல போயிடுறாங்க அப்படின்னா அந்த ஆள் என்ன தூக்கிட்டு திருடிட்டா போனியா. அது ஒரு தேவையில்லாமல் அவர் பேசக்கூடாது. பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காரு, கடைசி பெஞ்சில் ஒருத்தன் தூங்கிட்டான். டேய் சுரேஷ் அவனை எழுப்பி விட்றா. ஆமாம், இதே வேலையாக போச்சு உங்களுக்கு, நீங்கள் தூங்க வைக்கிறது, நான் எழுப்பி விடுறது, வேலை இல்லை எங்களுக்கு, உங்கள் வேலையை பாருங்கள். அப்புறம் குட்டியாக அறிவியல் வாத்தியார் வந்துட்டு அவர் தேவையில்லாமல் ஆர்த்த ஆரம்பிச்சார். உலகத்தில் ஒரு பெண் ஏதோ ஒரு மூலையில் நொடிக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டிருக்கிறாள். பட்டக்குன்னு எந்திரிச்சான். அவளை கண்டுபிடிச்சி முதல்ல கொல்லணும் சார். மக்கள் தொகை காரணமே அவதான். அப்படி உதாரணத்துக்குன்னா உலகத்தில் ஏதோ ஒரு மூலைண்டா தினந்தோறும் ஒரு பெண்ணுட்டு அர்த்தம். ஒரே பொண்ணு எத்தனை குழந்தையும் பத்திருக்காங்க. கோழி முட்டையிலேருந்து குஞ்சு எப்படி வெளிவந்தது, முதல்ல எப்படி உள்ளே போச்சுன்னு சொல்லுங்கள், அதுக்கடுத்து எப்படி வெளியே வந்துச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் வீட்டில் வந்து அப்பாட்ட சொல்லிச்சு, அப்பா உங்கள் மானத்தை காப்பாற்றிட்டேன். என்னடா வாத்தியார் அடின்னு அடித்து மிதின்னு மீச்சும் கணக்கை தப்பாக போட்டு நீங்கள் தான் சொல்லலை இல்லைனானே அப்படின்ட்டு இருக்கான். அந்த என்ன பண்ணி செஞ்சுட்டான் பாருங்க. இப்போ இது ஒரு தலைமுறை குழந்தை முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த காமெடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லவ் பண்ண ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இல்லையா அது. ஏடா மாதவியை விழுந்து காதலிச்ச, அவன் மேலே உயிரே வச்சுருந்த, ஏன் இப்போ அவளை ஒதுக்குன, போடா என் கல்யாணத்துக்கு வராமல் போயிட்டா, அப்புறம் அவளுக்கு நம்மளுக்கு அப்புறம் எதுக்கு காதலிச்சாண்டே தெரியல. ஏன்னா கவிதை எழுதும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வைராக்கியத்தை எழுதுவாங்க, அதான் பெரும்பாடாக இருக்கும். எழுதியிருக்கார், நீ என்னை முதலில் பார்த்து சிரித்த போது என் நெஞ்சில் முள் குத்தியது, மறுபடியும் ஒரு முறை சிரி, ஏன்டா முல்லை முள்ளால் தானே எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கான். அப்புறம் லவ் பண்ணி சங்கடப்படுற விட சைட் அடித்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி புது தத்துவத்தை வர அப்படி சொல்லிடுறாங்க இடையில. இது ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிடும். கல்யாணம் வீட்டில் அடே அப்பா ரொம்ப கூட்டம் வந்துருச்சு, மகாலில் சமாளிக்க முடியல, ஃபார்ம் இருக்குன்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பிட்டு ஓடி இருக்காங்க. எங்கள் அசால்ட்டாக இருக்கீன்னு மாப்பிள்ளைகிட்ட கேட்டிருக்காங்க. சாப்பாடு வரவனுக்குலாம் போட்டு சமாளிக்க முடியாது, நான் தான் ஒரு பொருளை கிளப்பிட்டேன், குண்டு வெடி இருக்கு ஓடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவன் போட்டிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம், அந்த பரிமாறுவாங்க கல்யாண வீட்டில், அது மாதிரி கொடுமை. போய் ஒரு அம்மா பார்த்து பரிமாற கேட்டிருக்காரு, நீங்கள் மாப்பிள்ளை விடா இல்லை பொண்ணு விடா. நான் மாப்பிள்ளைக்கு சின்ன வீடு, அந்த கோஷ்டி ஒரு சில வருங்க, அதையும் சமாளிச்சு போனேன். அப்புறம் இங்கிட்ட இருந்து உங்களையும் அடிக்கடி பார்க்குறேன்னே, நீங்கள் மாப்பிள்ளை விடா இல்லை பொண்ணு விடா, நான் மண்டபத்துக்கு பக்கத்து விடு. எங்கேயாச்சும் குளாரடியை பிடிச்சி ஒரு வாழை மரம் கட்டியிருந்தா போய் சாப்பிட்டு எடுத்துரு முடிஞ்சிடும். இன்னொரு இது ஃபஸ்ட் நைட்னு ஒன்று வரும். அப்புறம் அங்கே உட்காந்து தான் எல்லா கதையும் முதல் பேசுகிறது, சுவாரஸ்யமாக பேசுகிறது. இந்த அம்மா சொல்லியிருக்கு, எங்க நான் கட்டியிருக்க சேலை எப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, அப்படி போய் அப்புறம் நீங்கள் என்னதான் கொடூரமாக கருப்பாக இருந்தால் கூட சரி போய் சொன்னேன் சனிப்பார்வை தொடருதுன்ட்டு அது இந்தளவுக்கு வேகமாக தொடர்ந்து எனக்கு மாட்டீங்க. இப்போ கல்யாணம் பண்ணோடனே கோயிலுக்கு கூப்பிட்டு போனார். அந்த பிள்ளைய போகும்போது கோயில் பக்கத்தில் ஒன்று ஒரு முள் தச்சிருச்சு அந்த பிள்ளை காலில். உடனே சனியை முடிச்ச முள் எவன் இங்கே போட்டவன்
சொல்லி அந்த முள்ளை பிடிக்கிட்டு ஆமான்னு சொல்லி அப்படி தொட்டு தொடி அப்படி அழகாக கூட்டு போனேன். 3 வருஷம் கழிச்சு அதே கோயிலுக்கு வரேன். வர்ற இடத்துல அவன் நிலைமைக்கு அதே இடத்துல முள் அந்த பிள்ளைக்கு தச்சிருச்சு. அப்போ சொல்கிறேன், சனியை முடிச்ச வேலை ஒழுங்காக பார்த்து வர மாட்டாங்க, முள் எடுக்க தெரியா? அதான் சனி பயிற்சின்றது. முதல்ல முள், அப்புறம் அதுக்கு அடுத்து மனைவி சரளமாக நடக்கும். அப்புறம் அந்த அம்மா கொந்தளிச்சிச்சு. இங்கே பாருங்க, நீங்கள்லாம் என்ன மனுஷன், சூடு சொரணை எதுவுமே இல்லையா? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. எடுத்து வீட்டுக்காரனை பாருங்க, கார் வச்சிருக்கேன், பங்களா வச்சிருக்கேன், நிறுத்திரி. நான் சின்ன வீடு வச்சிருக்கேன், வச்சிருக்கானா? ஏதாச்சும் உங்களை நாங்கள் வீட்டில் இருக்க முடியும், அதை போல் ஃபாலோ பண்ணு. அப்புறம் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு ஒருத்தனை அரசர் முன்னுக்கு வந்து நிறுத்திட்டாங்க. அவர் சொன்னார், இவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை எனக்கு கொடுத்து ஆகணும், இவ்வளோ பெரிய தப்பு எனக்கு. அதனால் இவன் தலையை துண்டாக்குங்க அப்படின்னா, ஐயா எனக்கு 4 பொண்டாட்டியா, நிறுத்துங்க அவன் விடுதலை செய்யுங்க அப்படின்ட்டார். என்னங்க 4 பொண்டாட்டின்னு? அவன் தண்டனை ஏற்கனவே கடவுள் கொடுத்துட்டார்ல, 1 பொண்டாட்டிக்கே துண்டாக வேண்டியிருக்கோம், 4 பொண்டாட்டி வச்சு தனியை முடிக்க எப்படியாச்சும் அனுபவிச்சு கிடக்கட்டும். சாவ பிழைக்கிற நிலைமையில் புருஷன் கூப்பிட்டுருக்கார் ஒய்ஃபை, வாங்க. என்னங்க, நான் பிழைப்புன்றது அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யணும், சொல்லுங்கள். இந்த நேரத்தில் என்னங்க உதவின்றீங்க? நீ கண்டிப்பாக எதிர்த்து விட்டு ஏகாம்பரத்தை தான் நீ கல்யாணம் பண்ணணும். ஏங்க அவன் உங்கள் பரம்பரை எதிரில்லை, அவனை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. அப்போ எங்கிட்டு போய் எதை சொல்லிவிடாங்க. நீதிபதி கேட்டிருக்காரு, ஏன்டா முருகன் தலையில் இந்த கிரீடத்தை திருடினேன், நான் பெரியவனா வந்ததும் முருகனுக்கு மட்டும் ஒரு வேண்டியிருந்தேன், அது இவ்வளோ வேகமாக செய்கிறதுக்கு என்னுடைய ஆசைப்பட்டிருக்காரு. அப்போ ஒரு பக்கம் அப்படி புது விஷயங்களை புதுசான செய்திகளை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு யார்கிட்ட கற்றுக்கிறோம்னு முக்கியம் இல்லை. கழுதையை விட்டு உதை தான் கொடுக்கும், அது ஒரு நல்ல கதையும் கொடுக்குது. எப்படின்னு பாருங்களேன், கழுதை காலையில் போகும்போது அழுக்கு துணியோடு போகும்போதும் பெருமை அடைகிறது இல்லை, சிறுமை அடைய, ஐயோ அழுக்கு துணியை கட்டி விட்டாங்களேன்னு சொல்லி சங்கடப்படுறதில்ல. அதே போல் சாயந்தரம் ஆற்றுலேருந்து வரும்போது வெண்மையான துணிகளை சுமந்து வரும், அப்போ சந்தோஷப்படுறதும் கிடையாது. அப்போ இதில் என்ன இருக்கணும்னா, துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக கழுதை மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் ஒரு வாய் வைத்து குழந்தைகள் சொல்லுவாங்க, இது ரெண்டும் தொடர்ச்சியாக தவிர பிரிக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை எவ்வளோவது சூழ்நிலை ஏற்படும் போது அதை சமமாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சொர்க்கமாகும், வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் வசந்தமாவதற்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது உறுதியாக இருக்கும் என்பதை நாங்கள் முழு நம்பிக்கையோடு. ஏன்னா ரியாலிட்டி ஷோ எத்தனையோ சேனலில் வருது, அது 100 வாரத்தை தொட்டது நம்ம ஷோ மட்டும்தான்றதை நான் சொல்ல முடியும் இடத்துல. அது காமெடி ஷோ, அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போனதுக்கு அது முழு காரணமாக ஒவ்வொரு வாரத்துக்கு இந்த வாரம் சனிக்கிழமை வரப்போகுதுன்னா போன சனிக்கிழமைலேருந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணி அதை செதுக்கி சிற்பின்றே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு மரியாதைக்குரிய இயக்குனர் சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லி ஆகணும். அப்படியாப்பட்ட நிகழ்ச்சி இதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும். 100வது வாரம் உங்களுக்கு பிரம்மாண்ட அளவில் இதே அசத்தப்பையார் நிகழ்ச்சி தொடர்ந்துட்டு அதுக்கடுத்து ரொம்ப விறுவிறுப்பாக உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இந்த வாரம் உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப பிரமாதம் முத்து. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க, இந்த கழுதை போகும்போது அழுகு துணியை எடுத்துகிட்டு போகும், அப்புறம் வரும்போது தலைவு துணி எடுத்துகிட்டு வரும் ஒரே மாதிரின்னு. ஆனால் நீங்கள் எங்களுக்கு எப்படிப்பட்ட கழுதைன்னா எப்போவுமே தலைவு துணி வெள்ளை துணி மட்டும்தான் கொடுப்பீங்க. அது மாதிரி புது ஜோக் அழுத்தாமல். ஏன் அவர் கழுதைன்னா அவ்வளோ பொதி சுமந்த மாதிரி ஒரு 10,000 ஜோக்கு படித்தா தான் நமக்கு தலைவு துணி மாதிரி அதில் ஒரு 1000 ஜோக்கோ 500 ஜோக்கோ கொடுக்க முடியும். அதை விடாமல் பண்ணிகிட்டு இருந்து இது ஆடியன்ஸ் மட்டுமே இல்லை, நாங்களே இங்கே உட்காந்துருக்கும்போது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஜோக்ஸையும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த ப்ரோக்ராம் வர ஆரம்பிச்சதுலேயே எங்களுக்கு யூத் கூட்டிடுச்சு. சார், எங்கள் மதுரை முத்துவை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? மதுரை முத்து சார், மதுரை முத்து பேரை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆமாம், மேயர் தானே? ஆமாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமாண்ணே அவரை? கேள்விப்பட்டிருக்கேன் சார். கேள்விப்பட்டிருக்கேன். எந்த மதுரையில் எந்த இடம்? திருமங்கலம் பக்கத்தில் அரசப்பட்டி கிராமம். ஓகே. உங்கள் இந்த மண் வாசனை எனக்கு ரொம்ப பழகின விஷயம். ஆமாம் தெரியும். அப்புறம் நான் இந்த நிகழ்ச்சியில் மட்டும் இல்லை, பல நிகழ்ச்சியில் பார்க்குறேன், ஒரு சீரியஸான செய்தி சொல்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு அவர்கிட்ட. ஆமாம், இவரால் இப்போ ஸ்டாண்டப் காமெடி சொல்கிறவங்க எல்லாருமே முத்தாய்ப்பா இந்த புடவைக்கு பார்டர் மாதிரி அதில் ஒரு தத்துவம் சொல்லணுங்கிறத இவர் தான் உருவாக்கி. அது ஒரு சிந்தனை, இவர் வரவேற்க வேண்டிய விஷயம். அது நகைச்சுவைனா எல்லோரும் ரசித்து கேட்பாங்க, அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறதுன்றது நல்ல ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா கலைவாணருக்கு அந்த ஒரு அடையாளம் உண்டு. நம்ம நகைச்சுவை வரலாறு தமிழ்நாட்டு வரலாறில் சிந்தனை சிரிப்போடு சிந்தனையும் சொன்னவர்னு அது உங்களுக்கு அந்த இது இயல்பாகவே இருக்குது. நன்றி முத்து. நல்ல அந்த மண் வாசனையோட வாசனை மாறாமல் எங்கே போனாலும் நமக்கு அந்த தாய்ப்பால் குடிச்ச மாதிரி அந்த வாசனை, எழுத்துக்கள், உச்சரிப்பு, அந்த இழுவை அதெல்லாம் அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. இது நமக்கு எனக்கு இப்போ என்னை நடிகனா நான் அப்ரூவ் ஆனது காரணம் அந்த மொழி தான், அந்த வட்டார வழக்கு தான் என்னை நடிகன் அப்ரூவ் ஆச்சு. நம்ம பெரிய ஜூலியஸ் சீசர் நாடகத்தை நடித்த நடிகன் ஆகலை. ஸோ அது உங்களுக்கு நிறையா இருக்குது. அந்த சிந்தனை இன்னும் கொஞ்சம் அது நல்லா வளரணும், நல்லா வளரணும். வாழ்த்துக்கள். நல்லா ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. வாங்க மைக்கேல் அகஸ்டின் சார். இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போகிறீங்க? இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். அதாவது மனுஷங்க ஃபோனில் பேசிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம்
ஒரு அனிமல் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசியிருந்தா எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக் வருது. டாக் வந்து அந்த ஃபோன் அட்டன் பண்ணுது பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறதுன்னு தெரியலையா? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? யார்? ராமு தானே பேசுறது? சரி, சாப்பிட்டியா? தண்ணி குடிச்சியா? சரி, உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? பக்கத்துல யாரா சத்தம் கேக்குது? ஓ, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கியா? சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரி சரி, மக்களுக்காக ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஒரே ஒரு பாட்டு ஒன்று பாடு. சரி, பாட்டு பாடத்தால வேற மூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த யாரு? கோழி. ஒரு போன் வந்து கோழி அட்டன் பண்ணுது. ஹலோ, யார் பேசுறது? சரி, உனக்கு என்ன வேணும்? என்னது? ஜோக் வேணுமா? சரி, ஜோக் சொல்லட்டுமா? அதாவது ஒரு வாத்தியார் வந்து முட்டை போட்டுட்டு இருக்காரு. பையன் பாட்டுக்கு முட்டை வாங்கிட்டே இருக்கான். வீட்டில் போய் கேட்டா வாத்தியார் முட்டை போடுறாரு, நான் வாங்குறேன் அப்படின்ட்டான். உடனே இருக்குது பாருங்க கோழி. அடுத்ததா ஒரு எலிஃபண்ட் வருது. எலிஃபண்ட் வந்து போன் அட்டன் பண்ணுது. ஹலோ, நான் தான் உங்க வீட்டு ஓனர் பேசுறேன். சாப்பிட்டியா? சரி, எனக்காக பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு சாங் ஒன்று பாபா பாபா ஃபிளாக்ஸிக்கு பாடி பாட்டு பார்க்கலாம். நன்றி. அடுத்தா ஒரு காக்கா உள்ள இருக்கு. காக்கா வந்து அந்த போன் அட்டன் பண்ணுது. ஹலோ, நான் தான் உங்க வீட்டு ஓனர் பேசுறேன். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்? என்னது? தயிர் சாதமா? சரி சரி, அது தெளிவா சொல்ல வேண்டியதானே. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? யாரும் இருக்கா? கூப்பிடு. சரி, பத்திரமா சண்டை போடாம இருங்க. வீட்டுல இந்த பொருளை உடைக்காது. ஓகேவா? நன்றி. அடுத்தாக திடீர்னு கட் பண்ணா நம்ம இந்தியன் தாத்தா வந்தார் அசது பகுதியார் செட்டுக்கு. நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருக்க, திடீர்னு இந்தியன் தாத்தா வந்து கூப்பிட்டார். ஹலோ, நீ தானே மைக்கேல்? சார், நான் தான் சார் மைக்கேல். நீங்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க. ஆனால் தேசத்துக்காக ஒரே ஒரு கலைஞராக ஒரே ஒரு பர்ஃபார்ம் பண்ணு. அப்போ இந்த இந்தியன் தாத்தாவோட ஆன்மை சாந்தி அடையும். சார், என்ன சார் பண்றது? எனக்காக ஜாகி ஜகாங்கே ஹச்சா அப்படின்ற பாட்டை ஒரு இசையமைப்பாளனா உன் வாயிலே பண்ணி காட்டு. அப்போ ஒத்துக்கிற உண்மையான அசத்தல் மாட்டேன். ஓகே தாத்தா, உங்களுக்காகவும் நம்ம இந்திய தேசத்துக்காகவும் இந்த சாங்கை நான் பாடுறேன். இந்தியா இந்தியா வாழ்க. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். நன்றி. சூப்பர் மைக்கேல். இந்த ஃபோனில் பேசுனது அவங்க சொந்தக்காரங்களா? ரொம்ப நல்ல கான்செப்ட். இப்போ எஸ்பெஷலி அந்த யானை பாடிச்சு இல்லையா, ஓகே, அது நல்லா இருந்தது. அப்புறம் காக்கா. மனிதனுக்கு தான் திரிக்க தெரியுங்கிற மாதிரி ஒரு வழக்கு உண்டு. ஆமாம் சார். அது இல்லை, எல்லா மிருகங்களும் திரிக்குங்கிறத நீங்கள் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கோழி திரிச்சிட்டு, நாய் திரிச்சிட்டு. இப்போ எல்லா அனிமல்ஸும் வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால அனிமல்ஸும் சிரிக்குது. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இன்னும் இந்த டிஸ்கவரி சேனல் மாதிரி ஓகே சார். டிஸ்கவரி அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தாலும் வரலாம். சொல்ல முடியாது. டெஃபினெட்லி ரொம்ப நல்லா இருந்தது. கிரேட் ஷோ, கிரேட் ஷோ. இளவரசர் சார், நம்ம மைக்கேல் அகஸ்டினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்.
இதுக்கு முன்னாடி மிமிக்ரியில் அனிமல் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்காங்களா சார்? இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். நம்ம animal இல்லை voice-ஓட. அவர் எல்லா வாய்ஸும் பண்ணுவார். அவர் அனிமல் வாய்ஸ் பண்ணுவார், ஆக்டர் வாய்ஸ் பண்ணுவார், இல்ல, எல்லாமே இவர் பண்ணுவார். இவர் பண்ணுறதுலாம் வேற யார் பண்ணியிருக்காங்களா? இல்லை நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன், இவர் பண்ணதான் பார்க்குறேன். ஓ ஓகே. வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் நண்பரே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி சார், நன்றி நன்றி. வாங்க லிட்டில் கில்லாடி சஞ்சய், நீங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி கில்லாடி தான், லிட்டில் கில்லாடி. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க நீங்கள்? நான் தான் கண்ணகி. அந்த காலத்து கடைக்கு பதிலே நானும் அநீதிக்கு எதிராக கொள்ளு கொடுக்குறேன். அது என்ன அநீதின்னு நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி சரி சரி, ஓகே நீங்க சொன்ன ஓகே தான் தலைவா. நிகழ்ச்சி ஆரம்பிங்க, அசத்திருங்க. ஓஹோ, நீதான் அந்த முதலாளி. செல்வத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட நாதாடி நீதானா? லக்ஷ்மி மெட்டல், அனிலாமணி போன்ற புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் மத்தியில் வியாபாரம் செய்து போகும் நீதானா? குழந்தைகளை தெய்வமாக மதிக்கும் இந்திய திருநாட்டில் வசிக்கும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண் நான். உன்னிடம் வேலை கேட்டு வந்த மோதி என் மகன் அடிமையாக்கப்பட்டான். முதலாளி, உன்னால் தான் என் மகன் அடிமையாக்கப்பட்டான். அடிமை, ஆஹா, என்ன நீதி, என்ன தர்மம், என்ன நடுநிலைமை. உன் நீதி விசித்திரமானது. அதிலும் விசித்திரமானது உன் மொழமாடி பேச்சு. பாத்தீரா என் மகனை, பாத்தீரா எப்படி இருந்தா என் மகன் இப்படி ஆகிட்டான். நீ கேட்க சின்னி ஜெயித்து வர மாட்டாரா? இல்ல மதன் கொங்கு வர மாட்டாரா? உஷா கூட என் நிலைமை புரியவில்லையா? என்னை போல் ஒரு மகன் இல்லையா? சத்தியம் செத்து விட்டதா? திருவோட்டை வைத்திருக்க வேண்டிய நீ கிரெடிட் கார்டை வைத்திருப்பதா? கோடத்தை அணிய வேண்டிய உனக்கு ஒரு கோட் ஷூட்டா? கோட் ஷூட் போட்டுக்குள்ள நீனா ஒரு அசத்தல் மன்னன்னா? கல்லொடுக்கம் சிலர்கள் கோயில் கஷ்டப்படும் போது நீ மட்டும் மடியில் ஏசி வைத்திருப்பதா? குழந்தைகளை வேலைக்கு அமர்த்திய உன்னை கூவத்தில் குளிக்க வைக்க வேண்டும். மழை போய் நிற்கும் உனக்கு மானம் இல்லையா? இன்றுடன் உன் செல்வம் அனைத்தும் மறைந்து இந்த உலகம் மறையும் மட்டும் பிச்சை காடு என்று பெயர் உனக்கு வழங்கட்டும். உஷாவின் மேல் நான் கொண்ட காதல் உண்மையானால், என் கூந்தல் உண்மையானால், என் மேக்கப் உண்மையானால், ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இன்றி இந்த உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். இது நம் நடுவர்களின் மீது சத்தியம், சத்தியம், சத்தியம். தலைவனாயிட்ட தலைவா, நீ கில்லாடி இல்லை, ஜகஜால கில்லாடி. ஒரு சைக்கிள் கேப்ல எல்லார் பேரையும் போட்டு எண்டில் கொண்டாந்து உஷான்னு சொன்னியே, சூப்பர் தலைவா. இனிமேல் நீ தலைவர், நீ குழந்தை இல்லை தலைவர். என்ன மெமரியா? இல்லை, நாங்கள்லாம் இப்போ என்ன யோசிக்கிறோம்னா, எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க இப்போ? இல்ல, அதாவது அவர் என்னன்னா இதுக்கே தின்றீங்களாடா, இன்னும் என்னென்ன வச்சிருக்கேன் அதானே, அதுக்காக தெரியுறீங்க அப்படி. அதாவது ஒரு பயம் இல்லாமல் எவ்வளோ கேஷுவலாக சர்வசாதாரணமாக இந்த டைலாகை பேசுறதுக்கு நாமெல்லாம் 2-3 டேக் மினிமம் எடுக்க மாட்டோம். ரொம்ப மாடஸ்டாக சொல்லிட்டு இதுக்கு மேலே எடுப்போம். ஆமாம், நீங்கள் சீக்கிரம் எடுத்தாலும் நான் ஒரு 10 டேக் எடுப்பேனா இருக்கும். ஆக்சுவலாக இளவரசர் சார் முதல் நாள் இது ஆக்சுவலாக இவர் நிறைய வாரம் இப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. உலகத்தில் இவருக்கு நிறைய ரசிகர்கள் பிடிச்சிட்டாரு. ஆமாம், நிச்சயமா. பட் முதல் தடவை வந்தபோது ஏதோ ஸ்கூல் பையன் மட்டம் போட்டு பார்க்க வந்திருக்காருன்னு நினச்சேன். கோட்டெலாம் போட்டு வந்தோன்னே சின்ன பாபா சூட்டு மாதிரி வீட்டில் வாங்கி கொடுத்தா போட்டு வந்தாருன்னு நினச்சேன். இவர் வராரு. நான் நினச்சேன், எதுக்கு இந்த டைரக்டருக்கு தேவையில்லாத வேலை, ஒரு நல்லா போயிட்டுருக்கிற ப்ரோக்ராம் எதுக்கு கெடுக்கணும்? ஓகே, ரைட் ரைட் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு ரொம்ப இதாக இல்லை, பேசினோன்னு பயந்துட்டேன். அப்புறம் ஒரு முடிவு பண்ணேன், நாம இனிமேல் நடிப்பை கண்டினியூ பண்ணணுமா, இல்லாட்டி வேற ஏதாவது தொழிலை பார்த்துட்டு போயிடலாமா
சே அப்போ நான் அடிக்கடி வரக்கூடாது போல இருக்கு. இனி ஒரு வாரத்தோட விட்டுருங்க சார். தம்பி உனக்கு இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்றியா? உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை பெரிய ஆளான பிறகு? போலீஸ். போலீஸ் ஆகணும். வெரி குட். கண்டிப்பாக நீ வந்து போலீஸ் ஆனானா எல்லா திருடனும் பிடிச்சிடும். ஏன்னா உனக்கு அவ்வளவு ஞாபகம் சரி. பெரிய போலீஸ் ஆஃபீஸர் என்னுடைய வாழ்க்கை. அவர் சொன்ன பாயிண்ட்ல ஒன்று வந்து கிரிகலங்க வச்சிட்டாரு. என்னைக்கு பாரு குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும்னாரு. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட வச்சிட்டார் அந்த ஒரு விஷயத்தை சொல்லி. பட் அவர் பாடி லாங்குவேஜ் வந்து நிற்கிறது, ஒரு மைக்கு ஸ்டாண்டு வசரம் கூட இல்லை. அவர் பேசுகிற பேச்சு பாருங்க அந்த ஸ்டைல அந்த கோட்டை அப்படி வச்சுட்டு அப்படி நிற்கிறாரு. பாருங்க கோட்டெல்லாம் ஓவர் கோட்டில் டாக் 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 டைமிங்கில் ஒரு சிரிப்பு ஒரு டைப்பாக வச்சிருக்காரு. அண்ணா உஷா நீங்கள் கொஞ்சம் டேஞ்சராக தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். பாருங்க சிரிப்பை பாருங்க, ரொம்ப வசீகரமாக வச்சிருக்காரு. அண்ணே சப்ஜெக்ட் யார் உங்களுக்கு கான்செப்ட் ரெடி பண்ணி கொடுத்தா? யாருண்ணே நீங்களே பண்ணிட்டீங்களா? யார் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு? அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே, நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள்ண்ணே, பெரிய ஆளாக வளர்றதுக்கு வாழ்த்து. நீங்கள் பெரிய போலீஸ் ஆகுங்கண்ணே. தேங்க்யூ ராஜா. ஓகே ராஜா. வாய்ப்பளித்த சன் டிவிக்கும் ராஜ்குமார் மாமாவுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாங்க மகா, சொல்லுங்க சார். இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? ஸ்டாண்டப் காமெடி பண்ணலான்னு இருக்கேங்க சார். வெரி குட், அசத்திருங்க. தேங்க்யூ சார். அதாவது பானைக்குள் இருக்கும் சோற்றின் சுவை கரண்டியால் எடுக்கப்படும் கரண்டிக்கு தெரிவதில்லை, அதை உண்பவர்களுக்கு மட்டுமே தெரிகின்றது. அதுபோல நமது நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் இன்று அனைத்து ஆயுள்களையும் பெறுகின்றார்கள் என்று சொல்லி நேரடியாக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முன்னாடி இவங்களாம் ரொம்ப நாளாக இல்லாமல் இன்னைக்கு மட்டும் ஏன் கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டேன்? வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா ஆக்கி போட்ட சமையல் எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு புளிச்சு போச்சு. புதுசை வந்து புதுசாக ஆக்கி போடுவாங்கல்ல, அது எப்படி இருக்கான்னு பார்க்குற ஒரு நப்ப ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்த கல்யாணம்லாம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இல்லை லவ் பண்ண போனோம்னா அங்கே ரொம்ப அழகாக நடக்கும். மாலா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னா முதல்ல எனக்கு நல்ல மாப்பிள்ளையா பாரு, மற்றதில் அப்புறம் பேசிக்கலாம். அப்போ நான் பண்ண லவ் காத்தோட போச்சு, ஓடிப்போ. லவ் பண்ணும்போது ஏன்னா தேர்ந்தெடுத்து பண்ணணும். இது சாமியாரை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு அக்கா. ஏன்டி நான் சாமியாரை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் இப்படி சொல்கிறேன்? எல்லா சாமியார் வாயிலேருந்து லிங்கம் எடுப்பாங்க, என் புருஷன் மளிகை சாமானமாக எடுக்கிறாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிலாம் சாமியார் இருக்கிறத பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது நம்மளா தான் இருக்கணும். இந்த மேக்கப் மேன கல்யாணம் பண்ணது தப்பாக போச்சு. ஏன் என்னாச்சு? நைட் ஆனால் டச்சப் மட்டும் பண்ணிட்டு கம்முன்னு போயிடுறாரு. நான் என்ன பண்ணுறது? என் பொண்டாட்டி கையும் காலையும் வாங்கி வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான். ரொம்ப கொடுத்து வச்சவன்டா நீ, கம்முன்றாடே. கையை வச்சு குத்திட்டு இருக்கா, காலை வச்சு எத்திட்டு இருக்கா, வாயில ஏதாவது திட்டிகிட்டே இருக்கிறாடா, அதை தாண்டா அப்படி சொன்னேன். ஏன்னா தவறாக புரிஞ்சுக்கிறது சில விஷயங்கள்லாம். டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் 1 வாரம் ஆச்சு, இன்னும் ஏன் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறீங்க? இல்லைப்பா நீ சொத்தை வித்த காசு இன்னும் உன் கைக்கு வரலைன்னு கேள்விப்பட்டேன். கைக்கு வந்தோடனே அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம் ஆப்ரேஷன். அதுக்குள்ளே என்ன அவசரம்? உயிரே போயிடும் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே. டாக்டர் என்ன மட்டன் சாப்பிட வேணான்னாரு. அப்படியா, மட்டன் சாப்பிட்றத நிறுத்திட்டியா? இல்லை டாக்டர்கிட்ட போகிறதே நிறுத்திட்டேன். ஒரு நல்ல விஷயம் சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு ஜோசிகாரன்ட்ட ஜோசியம் பார்க்க போகும்போது ஜோசிகாரர் சொல்கிறார், ஜோசிகாரரே என் ஆயில் ரக எப்படி இருக்கு? ஓல பணத்தை குடியா இப்போ அப்போன்னு இருக்கு. ஏன்னா அப்படி இருந்தால் யாருக்கு என்ன பேச முடியுது? இன்னும் சில விஷயங்கள் இன்னும் ரொம்ப அழகாக பார்க்க போகலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அப்பா அவனோட பையன்ட்ட ரொம்ப அழகாக கேட்டிருக்கிறார், தம்பி நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? இப்படி சந்தேகப்பட்டு என்ன குடும்பத்திலேருந்து பிரிச்சிடாதீங்கப்பா. சின்ன பையனோட ஏக்கம் யாருக்கு புரியுது இன்னைக்கு? ஆக மொத்தம் இந்த மாதிரி நகைச்சுவைன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தொடர்ந்து ரசின்னு சொல்லிட்டு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. சாதாரணமாக கீழே கிடக்கும் காகிதம் தான், ஆனால் அதற்கு செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் எல்லாம் செய்து வானில் பறக்கவிட்டால் உலகமே உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு காற்றாடியாக உங்களுக்கு கண்ணில் புலப்படலாம். அதுபோல் நம்ம சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் இந்த அசத்த போதியாருன்ற ஒரு நல்ல மேடை கிடைத்ததுனால இன்னைக்கு உலகமே நம்ம திரும்பி பார்க்கனா அதுக்கு காரணம் அசத்த போதியார் நிகழ்ச்சியும் அசத்த போதியார் இயக்குனரும் சன் டிவியும் தான் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. எங்க மதுரை மகா பின்னிடுவார். நீங்க இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ணே மதுரையில் எங்கண்ணே? மதுரையில் அலங்காநல்லூர். அலங்காநல்லூரா நீங்கள்? ஆமாங்க. என்ன வயசு? 15ங்க சார். 15. நிறைய பெண்களை பற்றி ஜோக் அடிக்கிறீங்களா இப்படி? அவர் ஜோக்கே ஃபுல்லாக கல்யாணம் ஸ்கூல் பற்றியே ஜோக் இருக்காது. சார் ஸ்கூலை பற்றி பேசினா ஸ்கூலில் சண்டைக்கு வராங்க சார். நான் என்ன சார் பண்ணுறேன்? லீவ் வேறு தர மாட்டேறாங்க. நல்லா டைமிங் நல்லா இருக்கு தம்பி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப டைமிங் நல்லா இருக்கு. ஊர் பேரை காப்பாற்றுங்க. அவங்க ஊர் ஜல்லிக்கட்டு ரொம்ப விசேஷம் சார், தெரியல. வாழ்த்துக்கள், வளர வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா நிறைய டெவலப் பண்ணுங்க. சரியா? சரிங்க சார். தேங்க்யூ சார். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.
வாங்க ஜானகிராமன், இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெரைட்டியாக ஜோக் சொல்லி அசத்துறாங்க. அசத்துக்கு ஜானகிராமன். தேங்க்யூ சார். அதாவது சார், இந்த காலத்து இளைஞர்கள்ட்ட பேசுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சார். அன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு பையன் என்கிட்ட வந்தான். சார், தீண்டாமல் குற்றங்கிறது நிரூபிக்கிறது தப்பா சார்ண்ணா? அது தப்பு இல்லையாடண்ணா. அப்புறம் சார் பஸ்ஸில் நான் ஒரு பொண்ணை போய் தொட்டேன், என்னை போட்டு அடி நடிச்சாங்க. அன்றைக்கி ஒரு பையன், ஒரு யங்ஸ்டரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். என்கிட்ட வந்து, சார் டீ சாப்பிட்ணும், 6 ரூபா கொடுங்க சார்ண்ணா. நான் சொன்னேன், ஆள் பார்க்குறதுக்கு எங்கே இருக்க, 6 ரூபா இதுக்கிட்ட கேட்குற, ஒரு டீ 3 ரூபா தானே? இல்லை என் லவ்வருக்கும் சேர்த்துன்னா. நான் சொன்னேன், நீ எடுக்கிறதே பிச்சை, இது என்னடா அவன் லவ்வருக்கு வரணுன்னே. அவளால் தான் சார் நான் பிச்சைக்காரனே ஆனேங்கிறாங்க. அதாவது அடுத்தடுத்த லெவலில் நம்ம பசங்க யோசிக்கிறானுங்க. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு ஒரு வாத்தியார் கேட்டிருக்காரு, மாணவர்களே உங்களுக்கு யார் மேலே அக்கறை உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டிருக்காரு. எங்கள் பஸ் கண்டக்டர் மேலே சார்னு இருக்கான். இன்னும் பஸ் கண்டக்டர் மேலே? ஆமாம் தான், அவர் தான் டெய்லி பஸ்ஸில் ஏறினவொடனே நீ பாஸா நீ பாஸா நீ பாஸா நீ பாஸான்னு கேட்குறாரு. அதனால் அவருக்கு தான் எங்கள் மேலே அக்கறைங்கிறாங்க. அது இல்லாமல் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு குடியாரோட பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான். நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு சரி ஏதோ அட்வைஸ் பண்ணலான்னு சொல்லி, அதை முதல்ல என்ன செருப்பால் அடிக்கணும், நான் போய் அட்வைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனவுடனே அந்த அவர் இல்லை, வீட்டில் ஒரு எல்கேஜி பையன் இருந்தான். அவனை கூப்பிட்டேன், வாடா பாவம் குடியார் பையன், சரி நம்மளால் என்ன பண்ணுறாங்கிறத கேட்கலாங்கிறதுக்காக சரி ஓடியா எங்கே ஒரு ரைம் சொல்லுன்னு. அந்த பையன் பாடுறான், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் எ பார் வாட்டர் ரேட்ஸ் ஆர் அப் சோ ஹை டெய்லி ட்ரிங்க் சிக்கன் ஃப்ரை அப்படிங்கிறான். ஏன்னா இவங்கிட்ட பாயை கொடுத்து நம்ம எதுவும் பேசவே முடியல. இன்னைக்கு 2 பேரும் பேசிக்கிறாங்க, டேய் எங்கள் அப்பா எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருப்பார், பஸ்ஸு இட்டு இறங்கி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறான்னா 2 பக்கம் பார்த்து தான் கிராஸ் பண்ணுவார்னா. இன்னொருத்தன் சொல்கிறான், ஏய் உங்கள் அப்பா அவ்வளோ அலர்ட்டா, எங்கள் அப்பா அதை விட அலர்ட்டு, ஒரு செக்கை கிராஸ் பண்ணால் கூட 2 பக்கம் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணுவாங்க. என்ன கூத்து பண்ணுறாங்கிறீங்க? பார்க்கணும் வகுப்பறையில் ஒரு வாத்தியார் பாவம் தெரியாதனமா என்ன பண்ணியிருக்காரு, சரட்டுன்னு உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து அந்த வகுப்பறைக்குள்ளே சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1 மணி நேரம் கம்பராமாயணத்தை கம்பா எடுத்திருக்காரு. எடுத்து முடிச்சோடனே அப்படின்னு இருக்காரு. ஒரு பையன் எந்திரிச்சான், நீங்கள் தேர்ட் இயர் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. படார்னு எந்திரிச்சான் ஒருத்தன், சார் நாங்கள் ஃபஸ்ட் இயர் சார் அப்படின்னு இருக்காங்க. ஃபஸ்ட் இயரா, பரவாயில்ல இது தேர்ட் இயருக்கு யூஸ் ஆகுன்ட்டு போயிட்டாரு. ஆனால் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஃபஸ்ட் இயர் அதே அவனுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நடத்தி வச்சா தேர்ட் இயருக்கு படிச்சுக்குவான்ட்டு நேராக போய் என்ன பண்ணியிருக்காரு, சம்சாரத்தில் போயிருக்காரு. போயிட்டு என்னாடி இது கூத்துது, என்ன கூத்துது, ஃபஸ்ட் இயருக்கு பதிலாக நான் தேர்ட் இயருக்கு போயிட்டேன் அப்படின்னே பலார்னு அந்த அம்மா அறிஞ்சிருக்கு. நீ 3வது வீட்டுக்கு பதிலாக மொதல் வீட்டுக்கு வந்து, வீடு 3வது வீடு இருக்குது. சரின்னு சொல்லி பண்ணு சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு சம்சாரத்துட்டேன், இங்கே பாரு மரகதான் இன்னைக்கு பண்ணதெல்லாம் தப்பாக ஆகிப்போச்சு, ஃபஸ்ட் இயருக்கு பதிலாக தேர்ட் இயர் போயிட்டேன், மொதல் வீட்டு 3வது வீட்டுக்கு போயிருக்கேன். அவனே கூறுகட்ட கூதரை, நீ முதல்ல ப்ரொஃபஸரே கிடையாது, நீ கார்பெண்டர் இருக்காது. ஒரு வாழ்க்கை தத்துவமே என்னன்னா, ட்ரிங்கிங் எ கப் ஆஃப் டீன்னு சொல்லுவாங்க சார். அதாவது ஒரு கப் டீ சாப்பிட்டா கூட அதை வந்து உணர்ந்து ரசித்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்பவும் சுவையாக இருக்கும். அதனால் நம்ம வாழ்க்கைங்கிறது வந்து என்னென்னா, வாழ்க்கைங்கிற பக்கம் இருக்கு, அதை நம்ம தொடங்குவது பிறப்பால் சார், ஆனால் முடிப்பது வந்து இறப்பால். இடையில் இருக்கும் பக்கங்களை நாம் நிரப்புவோம் சிரிப்பால் என்று சொல்லிக்கொண்டு அந்த சிரிப்பினை ஒவ்வொரு வாரமும் வாரி வழங்கி கொண்டிருப்பது நம்முடைய அசத்த பகுதியார் நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த மதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது ஜானகிராமன். இளவரசர் சார், அவரோட வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இவர் பேசும்போது ஒரு மாடுலேஷன் வேறு யாரையா ஞாபகப்படுத்துறாரு, ஜெயந்த் பாப்ஸ்டர் ஊன்னு இழுத்தாரு, ஒரு மாடுலேஷன் யாரையோ ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தா. எனக்கு மைண்டில் ஒருத்தர் ஸ்ட்ரைக் ஆனார். யாரு? டிஆர் ராமச்சந்திரன் சார் கூட காளியன் ரத்னம்னு காமெடி பண்ணுவாங்க. ஆமாம், காளியன் ரத்னம். கிட்டத்தட்ட அந்த மாடுலேஷன் வந்து கொஞ்சம் அவரை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய பேர் தெரியாது, இப்போ இந்த தலைமுறை தெரியாது. பெரிய ஆளு சபாபதி, அந்த காலத்தில் அவர் ரொம்ப பெரிய பவர்ஃபுல் காமெடியன். கிட்டத்தட்ட உங்கள் மாடுலேஷன் சோடா உடைச்சிட்டு வரனா டொப்புன்னு சோடா போட்டு உடைச்சி எடுத்துட்டு வருவார். இதானப்பா உடைச்சி அந்த காலத்தில் சுருளிராஜன் மாதிரி. ஆமாம் ஆமாம், அது ஒரு மாதிரி தலைப்பாலம் கிட்டத்தட்ட உங்களை அந்த கிட்ட பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். உங்கள் பேச நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம். வாங்க தருண் குமார். பார்த்தா ஊசி பட்டாது மாதிரி உள்ள வரீங்க, ஆனால் ஆட்டம்பா மாதிரி வெடிச்சிடுறீங்களே பத்திரம். அதான் அஸ்தபோது ஸ்பெஷல் அங்கிள். ஓ கிரேட், எக்ஸலன்ட். இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சு அசத்த போறீங்க? மிமிக்ரி, ஸ்டாண்ட் அப் காமெடி. வா, மிமிக்ரி அண்ட் ஸ்டாண்ட் அப் காமெடி 2 பண்ண போறீங்க. அசத்திருக்கு சொல்கிறேன். இவ்வளோ வேலை இருக்குதுல்ல, இதை பார்த்து நம்ம ஹீரோஸ் கிட்ட கேட்போம். ஃபர்ஸ்ட்டு ரஜினி அங்கிள்,
ரஜினி அங்கிள் எங்க இருக்கீங்க? எங்க? வா ஷா வா ஷா வா ஷா. சொன்னா அழுக்கத்துமா வேலை இருக்கிற சூரியனை பத்தி நான் ஒன்னே ஒன்றா சொல்வேன். கூல் பேபி. ஹாய். அடுத்தது ரகுவரன் வராங்க. ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ. இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டுட்டு வந்தீங்க வச்சுக்கோயா, பாம்பச்சிடும் பாம்பு. அடுத்தது விஜயகாந்த் வராங்க. உலகத்துக்கு மொத்தம் ஒரு சூரியன் தான், அது இந்தியாவுக்கு அதுதான், பாகிஸ்தானுக்கு அதுதான். அடுத்தது மனோகர் வராங்க. நல்லா வேலை, வானத்துல ஒரு சூரியன் தான் இருக்கு, 4-5 இல்லையே. அடுத்தது சிவாஜி கணேசன் வராங்க. என்னம்மா என்ன வெள்ளப்பதி என்கிட்ட கேட்டீங்களே? வெள்ளப்பதி வெள்படத்துல என் மகன் பிரபு நச்சிந்தா படம் சூப்பர் ஹிட் இருக்குங்க, சூப்பர் ஹிட். அடுத்தது டிஆர் வராங்க. ஓசன் படத்துல விழுந்திருக்கு ஓட்டை, அதனால தானே சூரியனோட பேட்டை. சுத்தமா வச்சுக்கோட நாட்டை. அடுத்தது நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ண போறேன். ஒரு கஞ்சன் அவரோட வீடு பத்திக்கிட்டு எரிஞ்சப்ப கூட ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாம மிஸ் கால் கொடுத்தாரா. 3 பேரு ஒரே கொடையில வந்தவன் கூட கொஞ்சமோ நினைலையா. எப்படி தெரியுமா? ஏன்னா அப்பதான் மழையே பெய்யலையா. கடையில வேலை பார்த்தவர டப்பாஸ் கடையில வேலைக்கு வச்சது தப்பா போச்சுங்க. சாயந்தரம் ஆகுனா போதாங்க, டப்பாஸ் எல்லாம் லைனா அடிக்க வச்சு தண்ணி தெளிச்சிடாரு. 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்க. டேய் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டியாடா? இல்லடா, எக்ஸாம் முடிஞ்சா தானே எடுக்கணும். நீ எக்ஸாம் முடிஞ்சா முட்டை தானடா எடுப்ப, ட்ரெஸ் கூட எடுக்கடா. பேங்க் மேனேஜர் கஸ்டமர் கிட்ட சொல்வாராம், என்னப்பா இது ஒரே சில்லறையா கொண்டு வந்திருக்கேன், நீங்க தானே சார் சொன்னீங்க வாங்கிட்டு கடனை நானே மாத்திருக்கூடே நானே மாத்திருக்கேன், அதான் ஒரே சில்லறையா கொண்டு வந்திருக்கேன். டேய் எங்க வீட்ல நான் நாய் வாங்கியிருக்கேன்டா, வரியா காட்டுறேன். டேய் அந்த நாய் கடிக்குமாடா? தெரியலடா, அதை தெரிஞ்சுக்க தானடா உன்னை கூப்பிடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தருண்குமார் என்னங்க அங்கிள்? பின்னிட்டீங்க தருண்குமார். தேங்க்யூ அங்கிள். நீங்கள் தீபாவளிக்கு யார் துணி எடுக்கிறாங்களோ இல்லாட்டி முட்டை எடுக்கிறாங்களோ அதை பற்றி இல்லை, நீங்கள் சரவெடியாக வெடிச்சிட்டீங்க, ஆட்டம்பாமாக வெடிச்சிட்டீங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் சார். சொல்லுங்கள் சார். இதில் வளர்ந்தவங்க பெரியவங்களாம் இருக்காங்கல்ல, ஆமாம் இவங்களே ஒருத்தர் எடுத்து இந்த ஜோக்கை இன்னொருத்தர் அடிச்சிருவாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதில் ஒரு பெரிய டேஞ்சர் உண்டு. இவங்க ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படி ஒரு ஜோக்கு இல்லாட்டி இன்னொரு ஜோக்கு அவங்களுக்கு தெரியாது. அது என்ன கரெக்டான ஜோக்கு, அது என்ன ஜட்ஜ்மெண்ட்டுன்னே தெரில. இவர் அடித்த ஜோக்கெல்லாம் இது வரைக்கும் யாருமே இங்கே அடிக்கல. வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது இளவரசு, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கேரியரில் அது இந்தியாவில் குழந்தைகள் மிமிக்ரி பண்ண ஆரம்பித்தது இந்த அசத்தப்போவது யாருன்னு. இதுக்கு முன்னாடி சஞ்சய் வந்தார், ரொம்ப குழந்தை, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பையன் அவ்வளோ உண்டு. இதுக்கப்புறம் இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கும் பொழுது அதை விட சின்னவர். தருண்குமார், சொல்லுங்க அங்கிள். உங்கள் பேரில் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் உண்டு. அவர் மாதிரி நீங்கள் ஒரு தருண்குமார் ஒரு பெரிய கமெடியன் வர போகிறீங்க. தேங்க்யூ அங்கிள்.
நான் அதை ஏன் சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி சஞ்சய் வந்தார், அவர் போலீஸ் ஆஃபீஸர் IPS ஆக போகிறேன்ட்டார். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு உங்களை மாதிரி உள்ளவங்களாம் வேணும் எங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து கமெடியன் ஆகிடுங்க, இல்லாட்டி ஹீரோ ஆகிடுங்க. சரியா? ஓகே, அவ்வளோதான். நல்ல வேலை ஒத்துட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ அங்கிள். சஞ்சய் தானே முதல்ல வந்து ஒரு பேர். ஆமாம். ஒரு விஷயத்தில் ஒரு உஷாவோட காம்படிட் பண்ணல. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் இருக்கு, அவர் ஞாபகமாக வச்சுருக்காரு. ரெண்டாவது சார், இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப பர்டிகுலரான, இந்த வயசில் இந்த பசங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் பாருங்க, சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ். அது வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பல லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு அந்த மைண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இந்த ஏஜில் கிடைக்கிறதுன்னு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். அது கரெக்ட். நம்ம நார்மலாக சொல்லுறது சுமார் பேசாமல் இருக்க மாட்டேன், பிள்ளையா நீ இப்படிலாம் திட்டுவோம். பட் அவங்க பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நம்ம டைரக்டர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரோக்ராமில் அவங்க அக்செப்ட் பண்ணுன்றது சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த். ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து யாருக்கும் அந்த வயசில் கிடைக்கிறது இல்லை. நிச்சயமாக. ஸோ அவர் என்ன பண்ணாலுமே நம்ம வந்து அவருக்கு பல வகையில் பாராட்ட வேண்டியிருக்கு. இது இவரோட மாத்திரமில்லை, இது ஒரு தலைமுறையினுடைய தொடக்கம். இது எல்லாருக்கும் சேரணும். அந்த வகையில் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ அங்கிள். ஏன் தருண் ரொம்ப அங்கிள் ரொம்ப சூப்பராக ஆசிரியங்களா. நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? யூகேஜி. அட சண்டால பாவி, யூகேஜியா? ஆமாம். பெரிய படிப்பாச்சே. ஆமாம், சரி, ரைட்டு, ஓகே. நீங்கள் படிக்கிற படிப்புக்கு நீங்கள் பண்ணுற வேலை கரெக்ட் தான். சரி, ஓகே ராஜா, ஓகே ராஜா. நீ இது IAS IPS பாராட்டலாம், பாரிஸ்டர் என்ன வேணாலும் வாங்குவேன். உனக்கு அதுக்கான மனநிலையை வந்து காலம் எல்லாம் உள்ள காலம் உனக்கு கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ அங்கிள். வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறது ஓகே. பட் இங்கே நான் வந்து கெஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் சினிமாக்காரனாக இருந்தால் கூட பெரிய இண்டஸ்ட்ரி எனக்கு தெரியும். ஈவன் தான் உங்களோட ஒர்க், எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் வந்தது. நீங்கள் உழைக்கிறதுனால நிச்சயமாக ஆடியன்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய, உங்கள் உழைப்புக்கு அது ஒரு பெரிய விஷயமா. நிச்சயமாக இதை விட அதிகமாக நீங்கள் என்ன போகணும். 100 இல்லை, 200, 1000, 10,000 அதுக்கு எண்ணிக்கை இருக்கக்கூடாது. உங்களோட வெற்றி வந்து எல்லைகளை தாண்டணும். உங்களுக்கு ஆகாயம்னா உங்களோட வெற்றியினுடைய இலக்கு ஆகாயத்தை விட அதிகமாக கூட இருக்கணும். இவ்வளோ தூரம் அந்த ப்ரோக்ராமுக்கு ரொம்ப டைரக்டர் ராஜ்குமார் அவரோட சின்சியரான எஃபர்ட், ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளே கொண்டு அதை பண்ணு இதை பண்ணு அந்த என்தூசியாசம், அது கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப அவசியம். கேப்டன்ஷிப் குவாலிட்டி ரொம்ப அவசியமான விஷயம். அதை புரிஞ்சு செயல்படுற சபார்டினேட்ஸ், அதான் வந்து ஒரு டீம் ஒர்க். சாதாரணமாக நான் யாரையும் குத்தமாக சொல்லலை. அழ வைக்கிற சீரியல், இவன் செத்துட்டான் அவன் செத்துட்டான், பூஜா ஒரு கேரக்டர் போச்சுன்னு 2000 எபிசோடு எடுக்க முடியும். நிச்சயமா. அதனால யாரையும் கம்மியாக சொல்லலை. ஜென்ரல் சிரிக்க வைக்கிறது, டைலாக் எழுதுறதுலாம் வேலையா பாசிட்டிவ் எனர்ஜி. அதுவும் இவ்வளவு கோடிக்கணக்கான வந்து வியூயர்ஸ் இருக்காங்க, சன் டிவி இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு உள்ள இது தூரம் சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. அடுத்தது இது வந்து கெஸ்ட் ஆசத்துற நேரம். அதாவது எப்படின்னா, ஒன்று நீங்கள் பாடலாம், ஆடலாம், மிமிக்ரி பண்ணலாம், நடிக்கலாம், ஜோக் சொல்லலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம். இன்னும் ஏதாவது ஒன்று செய்யலாம்னா? இல்லை ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் இப்போ நடிக்கலாம். என்ன நடிக்கலாம்னா? இல்லை ஏதாவது ஒன்று சும்மா நீங்கள் பாடுங்க. என்ன பாடலாம்னா? காமெடி பண்ணலாம்பா. என்ன காமெடி பண்ணலாம்? படத்தில் வந்து சீன் ஏதாவது பண்ணலாம். என்ன சீன் ஏதாவது பண்ணலாம்? நம்ம இவ்வளோ நாள் பழகிருக்கோம். என்ன பழகிருக்கோம்? அட நீங்கள் மட்டும் வடிவேல் மாதிரி ஆரம்பிக்காதீங்க. என்ன வடிவேல் மாதிரி ஆரம்பிக்கிறீங்க? இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். என்னத்தை பண்ணலாம், என்ன பண்ணலாம்? சரி, ஏதோ ஒரு ஜோக் சொல்லுங்க அட்லீஸ்ட். என்ன ஜோக் சொல்லுங்க. சரி, டைரக்டர் ராஜ்குமார் சார் சொன்னா நடிப்பீங்களா? என்ன டைரக்டர் ராஜ்குமார் சொன்னார்? தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திறமை உள்ள எல்லாருக்கும் இந்த மேடை நல்லா இருக்கு. அசத்த போவது யாரு சிரிச்சுக்கிட்டே பாரு பாரு.